மக்களை, அதாவது மக்களை, இனி எந்த ஆட்சி வந்தாலும் வரட்டும், தமிழ்நாட்டில் போர்டுங்கள் எல்லாமே அகற்றப்படணும். வேலை வாய்ப்புகள் கீழே போட்டுட்டு மேலே என்ன போட்டிருக்காங்க, ஹிந்தி, இங்கிலீஷு, அதுக்கப்புறம் தான் தமிழ். அப்போ மற்றவங்களுக்கு தான் மற்ற மொழிகள் நமக்கு எதுக்கு சொல்லுங்கள்? தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தான் மொழி முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்ற மாநிலத்துக்குள்ளே போய் பாருங்கள், எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் அவங்க மொழி தான் முன்னாடி இருக்குது, மேலே இருக்குது. அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் வருது, அதுக்கப்புறம் தான் மற்ற பிற மொழிகள் வருது, ஹிந்தி வருது. தமிழ் எங்கே போர்டுலேயுமே கிடையாது. கர்நாடகா போய்ட்டாலும் சரி, கேரளா போய்ட்டாலும் சரி, மற்ற ஆந்திரா போய்ட்டாலும் சரி, இங்கெல்லாம் எங்கேயுமே கிடையாது நம்மளோட போர்டு. வட மாநிலத்துக்கு போனீங்கன்னா சுத்தமாகவே கிடையாது தமிழ் ஆச்சுங்களா. ஆனால் தமிழ்நாட்டில் இத்தனை மொழிகளை போட்டு வச்சுட்டு நம்ம தமிழுக்காரனுக்கு தமிழே தெரியாது, மற்ற மொழிகள் தான் தெரியுன்ற மாதிரி தமிழை தவிர மீது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் அகற்றப்படணும் வர்ற ஆட்சிக்காரங்க. ரெண்டாவது, பேங்க்குங்களில் போனீங்கன்னா எல்லாம் ஹிந்தி, இங்கிலீஷ் தான் இருக்குது, தமிழே கிடையாது. அப்போ நம்ம போய் எழுதி கொடுக்க நல்ல பாருங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலங்க, எனக்கு தெரியும். இன்னும் இந்த வயசாகி போச்சு, இன்னும் நம்ம ஓப்பன் பண்ண முடியல. காரணம், பிற மொழிகள் இருக்குது, நமக்கு அதில் என்ன போட்டுக்கணும், ஏது போட்டுக்கணும் கூட படிக்க தெரியாது ஆச்சுங்களா. இதை ஃபஸ்ட்டு அகற்றணும். வயசானவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு எழுதி கொடுக்கணும். வயசானவங்க போனாங்கன்னா அவங்கள மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க. பேங்க்லேயும் சரி, மற்ற இடங்களில் பொது இடங்களும் சரி, அவங்களெல்லாம் வந்து மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க நிறைய பேர். வா போ, பெருசு பாட்டி, பெருசு அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ அப்படின்னு வயசானவங்களை கண்டா கேவலமாக நடத்துகிறாங்க. அதெல்லாம் அகற்றப்படணும். இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். முதல்ல போர்டுங்களை மாற்றப்படணும். போர்டுங்களை வந்து எழுதுறத ஃபஸ்ட்டு தமிழ் தான் இருக்கணும், மற்ற மொழிகள் அதுக்கப்புறம் தான் இருக்கணும். அதுமாதிரி ரயில்வேயில் போட்டிங்கனாலும் சரி, அதே அந்த ஹிந்தி, இங்கிலீஷ் தான், வேறு தமிழ் எங்களுக்கு கிடையாது. தயவுசெய்து அதுங்களெல்லாம் மாற்றணும். தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றையா நீ தமிழ் தான் யூஸ் பண்ணணும், மற்ற மொழிகள் இருக்கக்கூடாது. எங்கே பாருங்கள், ஹிந்திக்காரங்க எல்லா இடத்துலையும் ஹிந்திக்காரங்க தான் வேலை செய்கிறாங்க, எல்லா இடத்துலையும். ஏன்னா தமிழர்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல், வேலை வெட்டியும் இல்லை, அது இல்லாமல் தமிழனுக்கு பிழைக்கவும் தெரியல. அவன் வந்து இங்கே எச்சியல் எடுக்கிறான், அவன் வந்து இங்கே டேபிள் துடைக்கிறான், அவன் வந்து 3 வேளை சோறு கிடச்சா போதுன்னு இருக்கிறான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வேலையில் செஞ்ச தாழ்வு மனப்பாடம், இது செஞ்சோம்னா கேவலம், இது பண்ணோம்னா கேவலம். அவன் வந்து பிழைக்கிறான்ல, இங்கே வந்து வேலை செஞ்சு 4 வருஷத்தில் அவன் அவங்க சொந்த வீடு கட்டிடுவான், அவங்க ஊரில் இங்கே இடத்த வாங்கி போட்டுருவான். ஆனால் நீங்கள் 40 வருஷம் 50 வருஷம் இங்கேயே தான் இருப்பீங்க. ஒரு செண்டு இடம் அவனுக்கு முன்னால் வாங்க முடியாது. காரணம், உங்களுடைய சோம்பேறித்தனமும் உங்களுடைய தமிழனுடைய தாழ்வு மனப்பான்மையினால். எதில் வந்தாலும் பாரு, என்ன வேலை கிடச்சாலும் சரி அவன் செய்கிறான், நீங்கள் செய்கிறதில்ல. அதனால தான் அவன் வந்து பிழைச்சிட்டுக்கிறான். அவன் மாநிலத்தில் கிடைக்கிற அத்தனை சலுகைகளும் அவன் அரசாங்கமே எடுத்துக்கிறது. முதலமைச்சருங்க வந்து பாருங்கள், பீகார் முதலமைச்சர் எல்லாமே எடுத்துக்கிறேன். ஸ்கூலு முதல்ல அவங்களுக்கு இல்லைங்க, எல்லாத்தையும் இழுத்து சாத்திட்டு அவங்களுக்கு வர்ற எல்லா நன்மைகளும் அவனுக்கு பெற்றுக்கிறாங்க. இவனுங்க பேச தெரியாமல் பேச்சத்தவனுங்களாம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மற்ற மாநிலங்களும் வந்து பிழைக்கிறானுங்க. அந்த ஹிந்திக்காரங்க அவங்களுக்கு பேச்ச திறமை இருந்தவங்க அவங்க என்ன பண்ணுறதில்ல, மற்ற மாநிலத்தை அது பயன்படுத்துவானுங்க, அவனுக்கு ஊரில் அதை பயன்படுத்த மாட்டானுங்க. ஏன்னா அடித்து கொண்டு போட்டுருவாங்கன்ட்டு. அதனால் மக்களை தயவுசெய்து இந்த போர்டுங்களை வந்து நிவர்த்தி பண்ணுங்கள், பேங்க்கில் வந்து கரெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழில் வந்து போர்டுங்க இருக்கணும், பேங்க்லேயும் ஆகட்டும், போர்டுங்களையும் ஆகட்டும், இந்த ரயில்வேலையும் ஆகட்டும், தமிழ் இருக்கணும் கட்டாயம். தமிழ் இல்லாதனால தான் ஜனங்களுக்கு ரொம்ப திண்டாட்டம் இருக்குது. இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். நீங்கள் கேரளா போனீங்கன்னா மலையாளத்தில் கட்டாயம் பேசணும், மலையாள போர்டு தான் கட்டாயம் வைக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் இது மாதிரி இருக்குதா? அந்த சட்ட ஒழுங்கு நீங்கள் கொண்டு வாங்க. யார் அமைச்சர்கள் வந்தாலும் சரி அந்த சட்ட ஒழுங்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் இது மட்டும்தான்.